ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். விக்ரம், சூர்யா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு பாலா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. டைரக்டர் பாலா ஃபர்ஸ்ட் விக்ரம் பிதாமகன் படத்துல வெட்டியனா சித்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு. ரெண்டாவது சூர்யா சூர்யா பிதாமகன் படத்துல காமெடியில பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. சூர்யாவுக்கு கூட காமெடி வருமா அப்படின்னு தெரிய வச்சது இந்த உலகத்துக்கே பிதாமகன் படத்துல இருந்து பாலா சார் தான். ஆரம்பத்துல இருந்து விக்ரம் வெட்டியனா நடிக்கிறதுக்கு, அதாவது பிதாமகன் படத்துல ஊமையா, அதாவது விக்ரம் சார் எந்த டைலாக்குமே பேச மாட்டாரு. கொஞ்சம் விவரம் கம்மியா இருக்கிற கேரக்டர் தான் நடிப்பாரு. வெட்டியனா தான் நடிப்பாரு. ஆரம்பத்துல இருந்தே அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு விக்ரம் சாருக்கு விருப்பமே கிடையாது. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒத்துக்கிட்டாரு படம் நடிக்கிறதுக்கு. அந்த படத்துல பிதாமகன் படத்துல சூர்யாவுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. சூர்யா தான் மெயின் கேரக்டர். சூர்யா தான் எந்த சீன்ல பார்த்தாலும் சூர்யா தான் நிறைய கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. விக்ரம் சாருக்கு ஒரு பொறாமை. போய் டப்பிங் பண்ற இடத்துல டைரக்டர் பாலா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் எனக்கு சூர்யா கூட சேர்ந்து நடிக்கிறதுல விருப்பமே கிடையாது, இருந்தாலும் உங்களுக்காக இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சூர்யா கூட சேர்ந்து நடிக்கிற சீனை கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க. ஏதோ 1-2 சீன் மட்டும் வைங்க. சூர்யா கூட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட டைரக்டர் பாலா சூர்யா கிட்ட போய் சொல்லிடுறாரு. சூர்யாவுக்கு கோபம் விக்ரம் மேல. என்னடா கதை பாலா எழுதுறாரு, நாம நடிக்க வந்திருக்கோம், விக்ரமும் நடிக்க வந்திருக்காரு. ஆனா விக்ரம் இதுல சின்ன சின்ன பிரச்சனையில ஈகோஸ்டிக்கா இருக்காரு அப்படின்ட்டு விக்ரம் இப்படி பண்ணும் பொழுது சூர்யா விக்ரம் கிட்ட பேசுறதையே அப்பையிலிருந்து நிறுத்திட்டாரு. சூர்யா விக்ரம் கிட்ட பேசுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் விக்ரமும் சூர்யா கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும் சண்டை, பெரிய சண்டை ஆயிருது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் சூர்யாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஜோதிகா, அவங்கள நிறைய படம் விக்ரம் கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து நீ நடி அப்படின்னு கம்பல் பண்றாரு ஜோதிகாவை. அப்படி கம்பல் பண்ணும்போது அதை பார்த்த சூர்யாவுக்கு இன்னும் கோபம் அதிகமா வந்துருது. அதுல இருந்து இனிமேல் நம்ம விக்ரம் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்துறாரு. அதனால என்னமோ சூர்யா ஜோதிகா அவங்களோட கல்யாணத்துக்கு கூட விக்ரம கூப்பிடல. இதுக்கு விக்ரம் என்ன சொல்றாருன்னா, நான் ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் அவங்க கல்யாணத்துக்கு என்னால போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் சூர்யாவோட தம்பி கார்த்தி இருக்காருல்ல, அவரோட கல்யாணத்துக்கு விக்ரம் சார் போயிருக்காரு.